வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே அன்பே சிவம். பிடிச்சாச்சுன்னா குரங்கு குட்டி மாதிரி பிடிச்சாதான் அமையும். புறத்தில் பிடிச்சிக்கிட்டே அலையக்கூடாது, அகத்தில் பிடிக்கணும், விடவே கூடாது. ஃபஸ்ட்டு வீடியோ தான், வேறு வேலையே இல்லை. எனக்கு வேலை ஃபஸ்ட்டு வேலை அதான். அப்போ கடவுள் இருக்கா இல்லையா, கடவுள்னா என்ன, எப்படி இருக்குது, வந்தது அதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே இல்லை. இருக்கட்டும். ஞானி எப்பொழுதும் சந்தோஷத்தை குமிச்சுக்கிட்டே இருப்பான். ஞானி சந்தோஷத்தை குமிச்சுக்கிட்டே இருப்பான், சிந்திச்சு எதறிக்கிட்டே இருக்கும். அதான் சிரிக்கான். இருக்கட்டும். அப்போ நீங்கள் என்ன புக்கை பிடிச்சிக்கணும், கல்லை பிடிச்சிக்கணும், முள்ளை பிடிச்சிக்கணும், அது பெருசு இது பெருசு, புறத்தில் துன்பத்தை சேகரித்து ஓடிக்கிட்டே இருக்கணும். எதை சேகரிப்பியோ எல்லாம் இருக்கா, எல்லாம் இருக்கும். ஒரு நாள் கால் இழுத்துரும். ஒருத்தர் கால் இழுத்து பார்க்க, நாம் அடுத்து மாறணுமா வேண்டாமா, ஏன் கால் இழுக்கு, இதுக்கா படைச்சான், கால் கை இழுக்கிறதுக்கா படைச்சாங்க. கேள்வி கேட்க வேண்டாமா, 6 அறிவை கொடுத்துட்டா எந்த மிருகமாக காலுக்கு இழுத்துக்கிட்டு அலைதா பார்க்கணும். 4 பக்கம் பார்க்கணும். ஒரே புக்கு, ஒரே கல், ஒரே முள்ளுன்னு நின்னா எப்படி தெரியும்? உலகம் பறந்து விரிஞ்ச உலகம், எப்படி பார்க்கணும்? பார்க்க தெரிஞ்சிட்டுன்னா தான் பார்க்க முடியும். அப்போ நம்ம வந்தது சத்தியத்தை தேடி. அப்போ கடவுள்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இன்னும் 5-6 மாலை அள்ளி போட்டுக்கிட்டு கம்பியை ஊனிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வேற கம்பி. எனக்கு சிரிப்பு காமெடியாக இருக்கும். அதையும் மீறி சொல்லி பார்க்கேன், எப்போ இதெல்லாம் செய்யாதையா, சும்மா எனக்கு தமாசா இருக்குது, உங்களுக்கு சீரியஸாக சரியா, அதுவும் உங்களை வச்சு செய்யும். கம்பி யார்கிட்ட, சந்தோஷத்தை தேடி வந்த நீ கம்பியில் போய் படுத்துக்கிட்ட, சந்தோஷமாயிருன்னு சொல்லித்தார கேட்க மாட்டேங்க, கொட்டையில் படுத்துக்கிட்டேன். போகிறோம் அதுக்கு பேர் என்ன, போகிறோம். அகத்தில் பார்க்கணும். அகத்தில் பார்த்தவனையாவது பார்த்துக்கிட்டாவது வாங்க. அதனால இவன் என்ன செய்வான், நீங்கள் ஓடுத ஓட்டை எங்கே ஓட்டையாக இருக்குது, நீங்கள் ஓடுத ஓட்டை விழுந்துருக்கு, பானை நிறையாது ஒழுவும், எட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்க. யோ, நீ ஒரு கொட்டை 2 கொட்டைக்கே இந்த வரத்து வர, நாங்கள் சுற்றி போட்டிருக்கோம். இதில் வேறு கம்பியை வேறு மேலைக்கு 3 ஊனி வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். அப்படின்னு என்ன செய்யுது, சும்மா நேரத்துக்கு கேட்கு, சும்மா நேரத்துக்கு பார்க்கு. யாரு தப்பு இல்லை. என்ன காரணம், நீங்கள் எல்லாம் துன்பத்தில் இருக்கிற இவன் பார்க்க மாட்டான். இவன் அதுக்கு தான் சொந்தம் பந்தம் யாராக இருந்தாலும் கொண்ட மாட்டான். நீயா வா, நான் காத்திருக்கேன். சந்தோஷம் வேணும்னா உங்கள் எட்டிப்பார். இல்லை நாங்கள் பெரிய படிப்பாளி, நாங்கள் குழாயை சுவெல்லாம் போட்டு அப்படின்னு இங்கே காமிச்சிடாது. நீ ஓட்டவில் போகுது. ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் சொல்ல வரேன். படித்தவங்க, போனவங்க, வந்தவங்க, டீச்சரு, கலெக்டரு, வாத்தியார், பிரதமர், முதலமைச்சர், விஞ்ஞானி, அங்கே வரைக்கும் ஓட்டம் எப்படி இருக்குது. பானை ஓட்ட உழுத பானை, கொடுத்த பானை எப்படி, சிறப்பான பானை. பானை எப்படி பானை, சிறப்பான பானை, உடையக்கூடாது. இந்த பானையை உடைச்சிட்டேன்னா கடைசி போய் அங்கே ஒரு பானையை உடைக்கணும். எங்கே, அதுக்கு 2-3-4 வேலை வரலன்னா அது வேறு என்னவோ சொல்லுவானுவோ. இவன் அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டான். ஏன், நீங்கள் இப்போ சா வேணுமா சி வேணுமான்னு கேட்டுட்டேன், ஓடி வந்துடுன்னு சொல்லிட்டேன். இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டுட்டு படுத்துக்கோ, அத்தனையும் உனக்கு தந்துடுவேன். ஒட்டுமொத்த உலகம் வேணுமா, இல்லை நீ இந்த கொஞ்சம் காணம் இடங்கள்லாம் வச்சுக்கிட்டு தும்பந்தோயிரம் வேணுமா, கொஞ்சம் காணம் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் படிப்பு வசதி கற்றதெல்லாம் சிறப்பு, என்ன கற்றடி, உன் கட்டது தான் லட்சணங்க. ஒரே புக்கில் படிச்சிருவேனே, ஒரே புக்கில் நீ துன்பத்தில் இருக்குன்னு சொல்லிடுவேனே. இவன் பெரிய சோசியராச்சே, இங்கே உள்ள சோசியரை பார்த்துட்டு ஐயா அது இல்லை, அதுவும் நல்ல நேரத்தில் இல்லை, அது பொழப்ப தேடி ஓடுது. பொழப்ப தேடி ஓடுதியே, என்ன பொழப்ப தேடணும். நல்லா இருக்க. அதனால் என்ன செய்யுங்க, ஞானின்னா சந்தோஷத்தை
யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டா. யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் நீ அதை அடைஞ்சிட மாட்டியா? இந்த கம்பி அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஊனிக்கிட்டாலே அதை படிச்சிருக்கோம்லாம் காமிக்காத. உன் படிப்பு செல்லாது. செல்லுத படிப்பு படிச்சுட்டு உட்காந்துருக்கான். உட்காந்த இடத்துல படிப்பான். எந்த புக்கு வேணும் ராஜா? ராஜா ராஜாவா வந்தியா குஜாவா அழகியன்னு பார்த்துட்டு சொல்லுதுன்னு. அந்த குரு விசேஷம், இந்த குரு விசேஷம். அவர் ஆன்மீகம். யூடியூப்பு கிடச்சிட்டு அது என்னது ஃபேஸ்புக்கு கிடச்சிட்டு, வாட்ஸ்அப்பு கிடச்சிட்டு, இன்ஸ்டாகிராம் கிடச்சிட்டு, ஆன்மீகம் நாங்களும். புக்கை பார்த்து வளரிக்கிட்டு இருக்கியா? புக்காக வந்தியா? இவ்வளோ புக்காக போட்டான். ஒரே புக்கை எடுத்துகிட்டு சொர்க்கம் பெறலாம்ட்டான். ஒரே புக்கை படித்து அன்பு புக்கை படிச்சிட்டேன்னா சொர்க்கம் பெறலாம். நான் படிக்கிறதுக்குள்ள அன்பு புக்கு சும்மா இல்லை. அதான் பார்த்துக்கிட்டே வாங்க. என்னைக்காவது ஒடிஞ்சு விழுததுக்கு முன்னக்கூட்டியாவது எட்டி பார்த்துருங்க. வாண்டருக்கு அத்தனையும் ஒன்றை வச்சு செய்யும். என் புக்கை பார்த்தியா? ஒரிஜினல் புக்கு. எதுவும் இல்லை, ஏதோ தடை இருக்குன்னு பாக்கியோ, அது சும்மா தடை இருக்கேன். ஐயோ ஐயோ, நெத்தி விசேஷம். என்ன விசேஷம்? நெத்தி விசேஷம், திருநீர் விசேஷம், குங்குமம் விசேஷம். அதில் இன்னும் வேறு கெமிக்கல் போட்டு கலக்கி உடம்பெல்லாம் ஒருத்தன் பூசிட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிக்கிறோம். ஐயோ ஆமாம், நாங்களும் யோகி தான். போடாத, நான் வச்சு செஞ்சுருவேன் எல்லாத்தையும். ஒட்டுமொத்த உலகத்தையும் சொல்ல வரேன். எல்லாத்தையும் வச்சேன். ஏன் எல்லோரும் துன்பத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கியா? சாதி துன்பம், மத துன்பம். நாங்கள் படிச்சிருக்கோம், நீ எல்லாம் படிக்கலை. மனசியா, நீ என்ன படித்தாலும் நீ எங்கே தான் நிற்க? என் மண்ணில் தான் நீ வாழணும். என்ன படித்தாலும் என் காற்றை தான் சுவாசிக்கணும். நீ என்ன படித்தாலும் என் வயிறு பசிச்சு நீ சாப்பிட்டு தான் ஆகணும். என் வயிறு பசிக்கும், நீ சாப்பிடணும். உனக்கு சாப்பாடை கொடுத்துரு. இதை இப்படி சாப்பிடணும், அதை அப்படி சாப்பிடணும், இலையை எப்படி போட்டுறக்கூடாது, சாம்பார் ஊற்றாமல் மறு ஊற்றிடக்கூடாது, தயிர் ஊற்றிடக்கூடாது, இலையை மாற்றி போட்டுட்ட, இலையை குப்பரை போட்டு சாப்பிடணும், ஒன்றியை குப்பரை போட்டு குத்து ஆளுக்கு ஒவ்வொரு ரூல் போட்டுக்கிட்டா வாழுதி அடிக்க. எல்லா ரூலும் குத்துது. கொடையிலன்னா பார்க்காத, வராத, வீடியோ கேட்காத, லைக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒன்றும் கொன்றும் எல்லாத்தையும் காமெடி பண்ணிக்கிட்டு இல்லையா? சீரியஸ் சிறப்பான ஆட்டம் ஆட வந்தியா? சிந்தித்து ஆடுங்க. சிறப்பான ஆட்டம். அந்த ஆட்டத்தை போட்டுட்டு மற்ற ஆட்டத்தெல்லாம் ஆடுதியா? மோசமான ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஆட்டமும் டென்ட்டு மேலே வரைக்கும் மட்டையை பிடிச்சி ஆடினாலும் சரி, எந்த மட்டை ஆடினாலும் சரி, காலை சுற்றினாலும் சரி, கையை சுற்றினாலும், கம்பை சுற்றினாலும் சரி, எல்லா கம்பையும் சேர்த்து இந்த கம்பு சுற்றிடும். ஒரே அடி. நீங்கள் எல்லா கம்புமெல்லாம் சுற்றுவியா? நாங்கள் இந்த மாநிலத்துக்கு இந்த கம்பு வசதி, அந்த மாநிலத்துக்கு சொல்லிட்டாங்க கேரளாவில். அது என்னது கரளறி வித்துருந்தான். அது எங்கள் நாட்டுக்காரனுக்கு தாய்யா. நம்ம பைத்தியார மாதிரி போய் நம்ம எல்லாத்துக்கும் மேலே ஆசைப்படுவேன். எது கலரியா கொண்டா, குங்ஃபுவா கொண்டா, கராத்தேவே கொண்டா, கம்பா கொண்டா. ஆனால் ஒன்றுமே எனக்கு சிறப்பாக ஒன்றுமே தரலவன். நீங்கள் அங்கே போய் மாட்டிடுவியா? கம்பை சுற்றிட்டியா, கடைசி வர கம்பு. கபடியா ஜெயிச்சிட்டியா, கடைசி வர கபடி. பிற துன்பம், துயரம், துன்பம், இந்த விளாடு உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கோ. அதுதான் பெருசுன்னு அங்கேயே நின்றாத. உன் சந்தோஷத்தை கெடுக்கவே கூடாது. இன்னொரு மனிதனை நீ தாக்க ஆரம்பிச்சிருவ. கம்பு சுற்றினர் என் மனிதனை அவனும் நீயும் ஒன்று தான். அவனை அடிச்சிட்டேன்னா உனக்கு அடி விழும். அதனால் கம்பு சுற்றியும் பிரயோஜனம் இல்லை. நான் எல்லா கம்பையும் சுற்றி ஒரே கம்பாக்கி ஒரே அடி மண்டையில் உச்ச தலையில் அடிச்சிடும். படித்தவங்களாம் பார்த்துக்கிட்டே வாங்க. ஆமாம், சும்மா வீடியோ கிடச்சிட்டு இது கிடச்சிட்டுன்னு ஆளுக்கு ஆன்மீகப்படுதுன்னா வாரேன் வந்துக்கிட்டே இருக்கேன். உங்கள் எல்லாத்தையும் நெருங்கிக்கிட்டே இருக்கேன் நான். ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடி போறியா? நான் உங்கள் பக்கத்துலேயே வர மாட்டேன். எங்களுக்கு சந்தோஷம் வேண்டாம் ஐயா. நாங்கள் படித்ததே பெருசு. அதையே நாங்கள் கொண்டு போகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் அதான் கொடுப்போம். ஆமாம், டீச்சரு, வாத்தியார்,
கலெக்டர் எல்லாரும் மேலே வரைக்கும் சொல்லியாச்சு. அதனால் நீங்களும் சின்ன ஆள் தான். கலெக்டர்னா இங்கே ஒரு மாவட்டத்துக்கு தான், டீச்சர்னா ஒரு சின்ன ஸ்கூலுக்கு தான், வாத்தியார் ப்ரொஃபஸர்னா ஒரு காலேஜில் யார்ட்டையா போய் கையை கட்டி நிற்கிறது. அப்படித்தான் கையை கட்டுறதுக்காக வந்திருக்க. கையை அவுத்துட்டு ராஜா மாதிரி வாழ வந்தது. ராஜா மாதிரி வாழ வந்துட்டு கூஜா மாதிரி எல்லாரையும் தான் சொல்லுவாங்க. மேலே வரைக்கும் அடித்தாச்சு. மேலே என்ன பதவியெல்லாம் வச்சுக்கலாம் அத்தனையும் சேர்த்து ஒரே கும்மு. அன்முகிற புக்கை எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க. அன்முகிற புக்கை எடுத்தால் மலர்ந்துருவீங்க. நீங்கள் ஒரு ஞான மலர். ஒவ்வொருத்தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் அசிங்கம்னு சொன்னதெல்லாம் புனிதம், புனிதம்னு வச்சுருக்கிறதெல்லாம் அசிங்கம் என்று மண்புடம் ஞானி யோகிநாதன். அன்பே சிவம். கம்பி கல் மட்டை மயிறு இதெல்லாம் தூரத்துக்கு விட்டு நீ விசேஷம். நன்றி.